வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கு தலைமறைவாக இருந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய நடிகர் சைக்கோ கைது. அசத்திய மலபார் போலீஸ் இணையதளத்தில் வைரலான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிரபல மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ அவங்க இந்த வாரத்தின் தொடக்கத்தில் கொச்சியில் தனியார் ஹோட்டலில் நடத்தப்பட்ட போதைப் பொருள் சோதனையில் போது தப்பி ஓடியது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். அவர் தப்பிய ஓடியதாக சிசிடிவி வீடியோ கூட இணையதளத்தில் வேகமாக பரவியது. இப்படியான நிலையில் இவர் தற்போது கொச்சி போலீசார் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சுமார் 4 மணி நேரம் விசாரணைக்கு பின்பு நடிகர் சாக்கோ கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதனால் மொத்த மலையாள திரையுலகம் பரபரப்பாக உள்ளது. சமீபத்தில் வெளியான அஜித் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் சைமன் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். மலையாளத்தில் மம்மூட்டி நடிப்பில் வெளியான பசுகா படத்தில் நடிச்சிருக்கிறாரு. போதைப் பொருட்களை பயன்படுத்துவது, போதைப் பொருட்களை விநியோகம் செய்வது போன்ற நடவடிக்கை கீழ் பல திரைப்படங்கள் இதற்கு முன்பு பல்வேறு திரையுலகில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் இனிமே மது மற்றும் வேறு விதமான போதைப் பொருட்களை பயன்படுத்திவிட்டு படப்பிடிப்பு தளத்திற்கு வருவதுடன் தான் இணைந்து நடிக்க மாட்டேன் எனவும் இன்ஸ்டாகிராமில் வீடியோ தெரிவித்திருந்தார். சில மாதங்களுக்கு முன்பு தான் கேரளா திரைப்படத்துறையில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையிலான கமிட்டி அளித்த பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பான விசாரணை அறிக்கை பகிர் கிளப்பியது. இந்த நிலையில் நடிகர் சைமன் டாம் சைக்கோ மீது நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டு பலருக்குமே அதிர்ச்சி அளித்தது. இது இல்லாமல் ஒரு புறம் இருக்க, இந்த மாதம் கேரளா மாநிலத்தில் கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் வியாபாரியான பெண் ஒருவர் விசாரணையின் போது நடிகர் சைன்டாம், நடிகர் ஸ்ரீநாத் பாசி ஆகியோரது பெயரை குறிப்பிட்டிருக்காங்க. அதன் பின்பு நடிகர் சைம்டாக்கோ வலைவீசி தேடி வந்திருக்காங்க. நடிகரை தேடி அவங்க தங்கியுள்ள ஹோட்டலுக்கு காவல்துறை வந்தது குறித்து தெரிந்து கொண்ட நடிகர் சாக்கோ அங்கிருந்து உடனடியாக தப்பிவிட்டு இது தொடர்பான தகவல்கள் வீடியோவில் இணையதளத்தில் வைரலானது. இப்படியான நிலையில தான் நடிகர் சாக்கோ கேரளா மாநில காவல்துறை பிடித்து விசாரித்திருக்கிறது. சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற விசாரணைக்கு பின்பு அவரை காவல்துறை கைது செய்திருக்காங்க. போதைப்பொருள் மற்றும் மனநோய் மருந்துகள் சட்டத்தின் பிரிவு கீழ் எந்த ஒரு போதைப்பொருள் அல்லது மனநோய் பொருளை உட்கொள்வது மற்றும் பிரிவு 29 துன்புறுத்தல் மற்றும் குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தால் ஆகியவற்றின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் போதைப் பொருள் உட்கொண்டு தொடர்பாக மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் மேலும் பல திரைப்படங்களில் இந்த சூழல் வழக்கில் கைதாக வாய்ப்புகள் இருப்பதாக மலபார் போலீஸ் பார்த்தீங்கன்னா காவல்துறையினரும் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி வெளியாகி ஒட்டுமொத்த மலையாள திரையுலகையும் ஒழுக்கியுள்ளது. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சினிமா துறை ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.